வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நிறையா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இமெயில் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம், எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, இந்த வருஷமாவது நான் கடன் அடைக்க முடியுமா என்னன்னு தெரில, எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் கடன் அடைக்கிறதுக்கு சம்மந்தமாக ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்தாலுமே ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மற்ற டிப்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ, கடனை எப்படி அடைக்கிறது, எப்படி அதை ப்ராக்டிக்கலாக மீட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 300 மெயிலாவது வந்துடும். 300லேருந்து 400 மெயில் பர் டேக்கே வரும். ஒரே மாதிரி கொஷின்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே நான் ஒரு ஆன்சர் சொன்னாலும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் கடன் பிரச்சனையால் தவிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது சரி, எனிவேஸ் பார்ப்போம். ஒரு புது வருஷம் நமக்கு கிடச்சிருக்கு. எப்போதுமே அந்த புது வருஷத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, 2025 இப்போ உங்களுக்கு கடன் இருக்கா? அந்த 2025 நீங்கள் என்ன மாதிரி சில முயற்சிகளை எடுத்து கடனை ஃபேஸ் பண்ணணும், கடன் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அடைக்கணும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்த்துருக்கேன். இதுதான் ப்ராக்டிக்கல் வழி. இதை தவிர்த்து வேறு எந்த மாயம் மந்திர வழியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டு பல பேர் அவங்க கடனை அடைச்சி எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி அனுப்பிச்சிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் உண்மையான வழி, ரியலிஸ்டிக்கான இதை தவிர்த்து வேறு எந்த வழியும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு யார் கடன் கொடுத்துருக்காங்களோ அவரை பார்க்குறதுக்கு நீங்கள் தயவுசெய்து தயங்காதீங்க. நீங்கள் ஒருத்தவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, அவரை பார்த்து பயந்து ஓடுறதுனால தான் அவருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் கடன் கொடுக்காம ஏமாத்திருவீங்களோ அப்படின்னு. சில பேர் கடன் கொடுக்கணும், திரும்பி அடைக்கணுன்ற மோட்டிவ் இருப்பீங்க. பட் ஆனால் கடன் கொடுத்தவர்கிட்ட நீங்கள் ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. அவங்கள அவாய்ட் பண்ணுறத நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே போயிடும். அப்போ தான் உங்களை போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கள போய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். இந்த வருஷம் நான் எப்படியாவது உங்கள் கடனை அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பணம் வரப்போகுது, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கிறேன், மொத்தமாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது நான் அடைக்கிறேன் அப்படின்னு போய் நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க ஃபோன் பண்ணால் எடுங்க, அவங்க நேராக பார்த்து பேச தயங்காமல் இருங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 50% அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணவன், ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தவன் இன்றைக்கி பேசுகிறான்னா அவன் அடைச்சிருவான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போன்னு அவங்களுக்கும் தோணும். நீங்கள் அவாய்ட் பண்ண நீங்கள் ஏமாற்ற போகிறீங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி நீங்கள் கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன் இருந்தால் கூட தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள அவாய்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அவங்கள ஃபேஸ் பண்ணி பேசுங்க, டைம் கேளுங்க, எத்தனை தவணைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நம்பிக்கை அவங்க மேலே அவங்களுக்கு வரும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய கடன் இருக்கிறவங்க என்ன செய்கிறீங்க, எப்படி கொஷின் கேட்குறீங்கன்னா, எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது ஆனால் எனக்கு கடன் நிறையா இருக்குது, எப்படி அடைக்கலாம்? இது நீங்கள் யோசித்து பாருங்கள். அது உங்களுக்கே தெரியும் அது முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் தான் அடைக்கணும். அப்போ உங்களுக்கு 10,000 ரூபா தான் என் வருமானம், எனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 10,000 ரூபா நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்கள் மாத செலவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். கடன் அடைக்க எப்படி வழி நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அது முடியாத ஒரு விஷயம். அது அந்த மாதிரி எந்த ஒரு வழியுமே கிடையாது. அப்போ நீங்கள் ஒரே வழி தான் இருக்குது, உங்களுக்கு வருமானத்தை பெருக்கணும். என் குடும்ப செலவுக்கு 10,000 ஆகுதா, ஓகே, அதை வாங்கி நான் குடும்ப செலவுக்குன்னு கொடுத்துருவேன். அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை சேர்க்கணும், சேர்த்து வச்சு ஒவ்வொரு கடனையாக அடைக்கணும். இதுதான் உண்மையான வழி. இதை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பதிலை நான் சொன்னேன் அப்படின்னா இது ஒரு டிப்ஸான்னு கேட்குறாங்க. வேறு என்ன ரியலிஸ்டிக் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேறு என்ன இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சிங்கன்னா எகைன் நீங்கள் கடனாளியாக தான் ஆவீங்க. உங்கள் கடன்லேருந்து விடுதலையே ஆக மாட்டீங்க. இப்போ உங்ககிட்ட நகை இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், அதை விற்று நீங்கள் கடன் அடைங்கன்னு நான் டிப்ஸ் சொல்லலாம். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை செஞ்சு கடனை அடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் சொத்து நகை விற்றாங்களோ அதை வாங்கிக்கிறாங்க. நிறைய பேருக்கு அதுலேயுமே உடன்பாடு கிடையாது. கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து கடன் அடைக்கிறதுக்காக அதை நான் விற்கணுமா, கஷ்டப்பட்டு சேர்த்த நகை இன்றைக்கி விற்றா வாங்க முடியுமா, ஓகே, அது நியாயமான விஷயம். அப்போ சொத்து நகை விற்கக்கூடாதுன்னா நீங்கள் வேறு வழியில் பணத்தை சம்பாரிச்சு ஆகணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உழைப்பை போடணும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட வருமானத்தை பெருக்கணும். இப்போ மெயினாக என்ன சொல்லலாம், இப்போ ஒருத்தர் தான் உங்கள் வீட்டில் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா 2
பேர் வேலைக்கு போங்க, இன்னொருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க. அப்போ வருமானம் எக்ஸ்ட்ரா ஆகும். 10,000 அவங்க வீட்டில் வருமானம் இருக்குன்னா 2 பேர் வேலைக்கு போகிறீங்க, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் இன்னொரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறீங்கன்னா ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு 15,000 எக்ஸ்ட்ரா வருது. அதை அப்படியே சேர்த்து நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கடனே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அடைச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரே வழி. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் கூடிய சீக்கிரம் கடனை அடைக்க முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு 40 லட்ச ரூபா கடன் இருந்திருக்கு. அவங்களோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30,000. அந்த 30,000த்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டு செலவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 10,000 மிச்சம் பண்ணலாம். அந்த 10,000 அவங்க மிச்சம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ அப்போ அதுவுமே ஒரு செலவாகிடும். அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணாங்க. என்கிட்ட கேட்டப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க, ஏதாவது ஒரு பார்ட் டைமாக பண்ணுங்க அப்படின்னப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் போகிற வேலை இல்லாமல் இவங்க இன்னொரு வேலைக்கு போனாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்ட் டைம் ஜாபுக்கு போனார். அது மூலமாக இவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 25,000 சம்பளம் கிடச்சிச்சு. அவங்க ஹஸ்பண்ட் பார்ட் டைம் பார்த்ததுனால ஒரு மாதம் 5,000 எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. ஒரு 30,000 அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்குது. அந்த மாதிரி கிடச்சதை என்ன பண்ணாங்க, மாதம் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வரைக்கும் 1 லட்ச ரூபா வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி இப்போ 2.5 வருஷத்தில் கடனை அடைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு வே. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, என்ன மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஈஸியாக அவங்க கடனை அடைச்சிடலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் ஓகே பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு ரெடி, நான் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன சிறு தொழில் பண்ணலாம், என்ன ஒரு பகுதி நேர வேலை செய்யலாம், முதலீடு இல்லாமல் நான் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக எப்படி பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வரும். ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் பேஜுக்கு போங்க, செட்டாக்ஸ் சேனல் பேஜுக்கு போய்ட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பார்ட் டைம் ஜாப் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் அவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நிறையா பாருங்கள், பார்ட் டைம் ஜாப்ஸ் அண்ட் ஹோம் பிஸ்னஸ் ஐடியான்னு போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது. எப்படி வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிஸ்னஸ் ஐடியா, என்னென்ன பார்ட் டைம் ஜாப்ஸ் நான் செஞ்சுருக்கேன், வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் என்ன மாதிரி செய்கிறாங்க, வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு நிறைய என்னென்ன வழிகள் இருக்குது, கிராமத்தில் நகரத்தில் இந்த மாதிரி நிறையா இடத்துல எப்படியெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, என் நண்பர்கள்லாம் என்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் செஞ்சிட்ருக்காங்க, நிறைய பேர் எப்படி பார்ட் டைம் ஜாப் செஞ்சு கடனை அடைச்சிருக்காங்க, இது எல்லாமே முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் ஐடியா, அது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பாருங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு. நீங்கள் எதையுமே நீங்கள் பார்க்காம நமக்கு வழியே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி ஹவு டு சால்வ் டெப்ட் ப்ராப்ளம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. கடனை வந்து எப்படி அடைக்கிறதுக்குன்னு அவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 33 வீடியோ கிட்ட இருக்குது. கடனை அடைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் டிப்ஸாக சொல்லிட்டு போயிடுறீங்க, ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு. அத்தனை பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி நாங்கள் கடன் அடைச்சோம். அதை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே வீடியோவாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ அவங்க எப்படியெல்லாம் பணத்தை எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிருக்காங்க, எப்படி கடனை அடைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 20 லட்ச ரூபா இருக்குன்னா அது ஒரே வருஷத்தில் அடைக்கிறதுலாம் முடியாத ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைக்க முடியும். பட் நீங்கள் கடனை அடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக கடனை அடைச்சிடலாம். சரி, அப்போ உங்களுக்கு 4-5 கடன் இருக்குன்னா சின்ன கடனை ஃபஸ்ட்டு அடைங்க. எது ஈஸியாக முடிக்க முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா பெரிய கடனுக்கு வாங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்டு ஃபுல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். இந்த புது வருஷத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடன் வந்து அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.